ஓட்டு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு முறையும் வேட்பாளர்களின் பிரதிநிதிகளான முகவர்களிடம் பதிவான ஓட்டுகள் குறித்த விவரங்கள் காண்பிக்கப்படும் என்று பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெள்ளியன்று தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஓட்டு எண்ணிக்கையின் போது தடையில்லா மின்சாரம் வழங்க மின் வாரியத்திடம் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். ஓட்டு எண்ணிக்கையின் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் 14 மேஜைகளில் எண்ணப்பட்ட ஓட்டுகள் குறித்த விவரம் முகவர்களுக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் தேர்தல் முடிவு அறிவிப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பை தேர்தலுடன் தொடர்புபடுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்ட பிரவீன்குமார், பேனர் வைத்தது, அழைப்பிதழ் அடித்தது தொடர்பாக காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் மற்றும் மயிலாடுதுறை திமுக கூட்டணியின் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் மீது நடவடிக்கை இல்லை என்றும் கூறினார். மதிமுகவின் ஆண்டு விழா தொடர்பாக கொடி, தோரணங்கள் வைக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ள பிரவீன்குமார், இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.